அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய கிராம்பினுடைய நன்மைகளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். கிராம்பு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் இது தரக்கூடிய நன்மைகளும் மருத்துவ நன்மைகளும் பார்த்தீங்கன்னா ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய உடலை நலமோடு இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுடைய நன்மைகளை பற்றியும் தான் நம்மளுடைய பதிவில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய ஆரோக்கியம் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. கூடவே இந்த பதிவை நீங்கள் பார்க்கறதோட மட்டும் விட்டுறாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிராம்பில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யூஜனால் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டு வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காம்பவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையாகவே வந்து ஒரு உறக்கமூட்டியாக வந்து செயல்படக்கூடியது. நம்ம வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு தூக்கம் வரக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கிராம்புக்கே இருக்குது. நமக்கு ஒரு நல்ல உறக்கத்தை கொடுக்கும். 2 வாரங்க மட்டும் தொடர்ந்து இரவு நேரத்தில் இந்த கிராம்பு தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் நிறைய நன்மைகள், நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதை நீங்கள் வந்து கண்கூட பார்க்க முடியும். ஏன்னா இந்த கிராம்பு தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது அஜீரணத்திலிருந்து மோசமான நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்கும் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். அதாவது இயற்கை வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தீர்வை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த கிராம்பு துண்டுகளை தண்ணீரில் ஊற வைக்கிறதுனால எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு தண்ணீர் மட்டுமே போதுங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் நிறைய ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். தொடர்ந்து நீங்கள் 2 வாரம் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே போதும், நிறைய மாற்றத்தை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இந்த கிராம்பு தண்ணீரில் முழுக்க முழுக்க இருக்கக்கூடியதுன்னா யூஜனால் அப்படின்ற காம்பவுண்டு தான். இது வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளையும் சிறப்பாக வந்து செயல்பட வைக்கும். அதாவது நமக்கு முதல்ல செரிமான நொதிகளுடைய உற்பத்தியை வந்து தூண்டி கொடுக்கும். அதனால் வயிறு உப்பசம் குறைந்து ஆரோக்கியமான குடலை வந்து நம்மளால் பெற முடியும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இந்த கிராம்பில் இருக்கிறதுனால இந்த கிராம்பு தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கிக்கலாம். தொற்றுகள், பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் இது எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது, நம்முடைய உடலுக்கு வலு கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த கிராம்பு தண்ணீர் மட்டும்தான். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிராம்பு தண்ணீரை குடிக்கிறதுனால மெட்டபாலிசத்தை வந்து அதிகமாக்கிக்க முடியும். மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்கிறதுனால உடல் எடையை வந்து கட்டுப்படுத்த முடியும். இதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் சரி ரொம்ப வந்து சீராக இருக்க முடியும். இது பார்த்திங்கன்னா டயாபெட்டிஸ் நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாரும் டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த கிராம்பு வாட்டரை வந்து எடுத்துக்க வைங்க. அதே சர்க்கரையினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்களாம் மருத்துவருடைய ஆலோசனைகள் இல்லாமல் இந்த மாதிரி எந்த விதமான பொருளையும் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க உங்களுக்கு எப்போ குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக இருக்கக்கூடியவங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கான தீர்வுகளையும் நம்ம வந்து செய்ய பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை அவசியமானது. அதனால் அவங்கக்கிட்டையும் கேட்டுக்கோங்க. இந்த கிராம்பு தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சளியை வந்து தளர்த்தி இரும்பலை வந்து போக்கி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே ஏற்படாது. சுவாச ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே வந்து பலன் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த கிராம்பு தண்ணீர் பார்த்திங்கன்னா உங்களுடைய இரவு நேர வழக்கத்தில் நீங்கள் சேர்த்துட்டு வாங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி, ஒட்டுமொத்த நம்மளுடைய நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த கிராம்பு தண்ணீர் தாங்க. அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. இதை எடுத்துக்கிறதுனால பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படுமோ அப்படின்ற பயம்லாம் தேவையில்லைங்க. பக்க விளைவுகள் அப்படின்னு பெருசாலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். அது அவங்களுடைய உடல் வாக பொறுத்து வந்து ஏற்படும். மற்றபடி இந்த கிராம்பு தண்ணீரை வந்து குடிக்கிறதுனால பெருசாக நமக்கு எந்த ஒரு விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. இந்த கிராம்பு தண்ணீரை நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கிறதுனால உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் தொற்றுகள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ சக்தி கிடைக்கும். இரும்பல், ஜலதோஷம், சுவாச பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாம் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு தண்ணீரில் அவ்வளவு நன்மைகளானது இருக்குது. இந்த கிராம்பு தண்ணீரை யாருக்கெல்லாம் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிராம்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு மட்டும் இல்லைங்க, தோல்லேருந்து முடி வரைக்கும் நமக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். கிராம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, நார்ச்சத்து, இரும்பு, பொட்டாசியம், பாஸ்பரஸ், மக்னீசியம், சோடியம், தாமிரம், துத்தநாகம், செலினியம், மேங்கனீஷு, தயாமின், விட்டமின் பி, ஏ, இ, கே, கொழுப்பு அமிலங்கள் இப்படி நிறைய சத்துக்கள் இந்த கிராம்பில் இருக்குது. இந்த கிராம்பை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நோய் தொற்றுகளும் விலகும்.
முழுக்க முழுக்க ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு பண்பு இருக்குது அப்படின்றதுனால இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடியது, நுரையீரலை காக்கக்கூடியது, ஆஸ்துமா நோயாளிகளுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு முக்கியமான மருந்து அப்படின்னா அது கிராம்பு தான். அதிலே சர்க்கரை நோயாளிகள் இந்த கிராம்பை வந்து தவிர்க்க கூடவே கூடாது. ஏன்னா ரத்தத்தில் இருந்து அதிகப்படியான சர்க்கரையை நீக்கி உங்களுக்கு சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு பண்பு இந்த கிராம்பில் இருக்குது. சர்க்கரை கட்டுப்பாட்டில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் கிராம்பு தண்ணீரை எடுத்துக்கும் பொழுது உடல் கழிவுகள், வளர்ச்சிதை மாற்றம் இதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். உடல் கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவதில் கல்லீரலுக்கு அதிக பங்கு இருக்குது. ஸோ இந்த கிராம்பில் இருக்கக்கூடிய யுஜினால் கல்லீரல் ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப சிறப்பாக்கி கொடுக்கும். வெறும் வயிற்றில் 2 கிராம்பு மட்டும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் கிராம்பு தண்ணீர். கிராம்பு தண்ணீர் பார்த்திங்கன்னா உடம்புக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சரும ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. இந்த கிராம்பு நீரை நம்ம நல்லா கொதிக்க விட்டு தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா எல்லாமே வந்து மருந்தாக செயல்படும். அதுவும் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி 2 கிராம்பு வெந்நீரில் குடித்தோம் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் வரும். கிராம்பில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணீரில் 20 நிமிடம் கொதிக்க வச்சு வடிகட்டி சூடு ஆறுனதுக்கு அப்புறம் குடிச்சிட்டோம் அப்படின்னாவே போதும், ஏகப்பட்ட மாற்றங்கள் நம்மளுடைய உடம்புல நடக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப சீராக வந்து இயங்க வைக்கும். கிராம்பு குடிக்கிறதுனால மன அழுத்தம் குறைஞ்சி நரம்பு மண்டலம் வந்து அமைதியாக இருக்கும். அஜீரண கோளாறுகள் எதுவும் இருந்ததுன்னா நீங்கி போயிடும். மலச்சிக்கல் பிரச்சனைகள் கூட சரியாக போயிடும். அதே போல் காது வலி இருக்கக்கூடியவங்க கூட இந்த கண்டிப்பாக வந்து கிராம்பு வாட்டரை எடுத்துக்கலாம். இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அதுவும் சரியாக போகும். கை கால் நரம்புகள் இழுக்கிறது இது மாதிரியான தொந்தரவுகள் இருக்குன்னா கூட இரவில் வெந்நீரோட 2 கிராம்பு வந்து சாப்பிடுங்க. இதனால் வளர்ச்சிதை மாற்ற விகிதமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடலுடைய எடையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறையும். கிராம்பில் நுண்ணுயிரிகளுடைய எதிர்ப்பு பண்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எல்லாத்தையும் சாகடிச்சிடும். இதனால் பார்த்திங்கன்னா பல் சொத்தை, ஈறு தொடர்பான நோய்கள் இது எல்லாத்தையுமே வந்து நெருங்கவே விடாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கிராம்பை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போலாம் வந்து வரக்கூடிய டூத்பேஸ்ட்டில் கூட கிராம்பு வந்து அதிகமான மூலப்பொருளாக வந்து பயன்படுது. அதே மாதிரி கிராம்பு எண்ணெயும் வந்து பயன்படுத்தலாம். இந்த கிராம்பு தண்ணீர் பார்த்திங்கன்னா தலைமுடி வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. கிராம்பு தண்ணீரை முகத்துக்கு பயன்படுத்துறதுனால அரிப்பு, எரிச்சல், அலர்ஜி இதெல்லாம் நீங்கி சருமத்துக்கு நல்ல ஒரு நிறம் கிடைக்கும். அதே மாதிரி தான் கிராம்பு தண்ணீரும். கிராம்பு தண்ணீரை நீங்கள் தலைமுடிக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்படி பயன்படுத்தும் பொழுது தலைமுடி உதிர்வு வந்து குறையும். காரணம் கிராம்பு பார்த்திங்கன்னா பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பொடுகை எதிர்த்து போராடும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அஸ்டென்ஜெட் பண்புகள் பார்த்திங்கன்னா எண்ணெய் உற்பத்தியவும் குறைக்க செய்யும். இதில் இருக்கக்கூடிய இந்த பண்புகள் எல்லாமே எதிர்ப்பு பண்புகள், அரிப்பு, உச்சந்தலையில் இருக்கக்கூடிய எரிச்சல் இது எல்லாத்தையுமே தடுத்து கொடுக்கும். ஸோ கிராம்பு வாட்டரை நீங்களும் வந்து பயன்படுத்தும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். அதே போல் கிராம்பு தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து குடிக்கும் பொழுது உங்களுடைய கொழுப்புகள் எல்லாமே வந்து கரைய ஆரம்பிக்கும். கொழுப்பை வந்து எரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த கிராம்பு தண்ணீர் தான். இதனால் உடல் எடை அதிகரிக்கிறத வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும். அதே போல் உடலில் இருந்து நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய பண்புகளும் இந்த கிராம்புக்கு வந்து உண்டு. அதனால் கிராம்பு தண்ணீரை நீங்களும் வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம். பல்வலி இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது பல்வலி வந்து குறையும். இது தவிர உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான வலிகளை குறைக்கிறதுக்கு இந்த கிராம்பு தண்ணீர் ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்து கிடைக்கும். வெதுவெதுப்பான கிராம்பு தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுனால சளி, காய்ச்சல் இதெல்லாம் வந்து சரியாகும். குறிப்பாக நோய் எதிர்ப்பு அமைப்பை வந்து வலுப்படுத்தி உடலில் எந்த விதமான தொற்று நோய்களும் வந்து ஏற்படாமல் வந்து தடுத்து நிறுத்தி கொடுக்கும். அதாவது பல்வலியில் தொடங்கி ஃபேட்டி லிவர் நோய் வரைக்குமே கிராம்பு தண்ணீரை குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் வந்து ஏற்படுங்க. இந்த ஃபேட்டி லிவர் நோயை குணப்படுத்துவதாக வந்து ஆய்வுகளே வந்து கூறப்பட்டிருக்கு. அதனால் கல்லீரல் நோய் எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த கிராம்பு வாட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிராம்பு பார்த்திங்கன்னா கொழுப்புகள் வந்து சேராமல் வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கிராம்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவைக்காக மட்டும் உணவில் பயன்படுத்துறது கிடையாதுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அதிகமாக அதை வந்து பயன்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கிராம்பு தண்ணீரை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்களுடைய சேதத்திலிருந்து உங்களை வந்து பாதுகாக்கும். அதாவது வயதாகக்கூடிய செயல்முறையை வந்து மெதுவாக்கி கொடுக்கும். இதய நோய், புற்றுநோய் இது நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை எல்லாம் குறைத்து கொடுக்கும். கிராம்பில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. இந்த கிராம்பை வந்து நீங்கள் கொதிக்க வைத்து குடிக்கிறதுனால எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து கிடைக்கிது. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்தோம்.
நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லேயே இவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்றது தெரியாமலே இருக்கும். அதனாலேயே நெறைய பேர் வந்து இந்த பொருட்கள பயன்படுத்துறதே கிடையாது. இதில இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது, கட்டாயமா நீங்களும் வந்து பயன்படுத்தலாம். தினசரி உங்களுடைய உணவுல இது மாரியான பொருட்கள அதிகமா சேர்த்துக்கும் பொழுது, உடல்ல எந்த விதமான நோய் தொற்றுகளும் ஏற்படாம இருக்கும். அதனால உங்களுடைய உணவுலயும் கிராம்பு இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அடிக்கடி கிராம்பு தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு முறை இருமுறையாவது எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.